ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். இங்கே வேதம் சொல்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையானது கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையானது இன்றைக்கு நம்மை சுற்றிலும் மேகம் போன்ற சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கடைசி ஓட்டத்தை நம்ம ஓட போகிறோம். இந்த கடைசி ஓட்டம் தான் ஒரு எழுப்புதலின் ஓட்டமாக காணப்படுகிறது. இந்த கடைசி ஓட்டத்தை குறித்துதான் வார்த்தை சொல்கிறது. இன்னைக்கு நமக்கு பயம் இல்லை. ஏன்னு சொன்னா, நமக்கு முன்பாக கடந்து ஓடின பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஓடி இருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஓடி இருக்கிறாங்க. அவங்க காலத்திலே அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட மேன்மையான பணியை, அவங்க கையில கொடுத்த ஒரு ஊழியத்தை, அவர்கள் கரத்தில் கொடுத்த ஒரு அபிஷேகத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்தார்கள். பரிசுத்த பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். அவர் ஜெயமாய் ஓடி முடித்திருக்கிறார். நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஜெயமாய் ஓடி முடிக்கணும். தேவனால இன்னைக்கு அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் ஓடினவர்கள் எல்லாம் தேவனால பிரத்யேகமாக யாரோ குறிப்பிட்ட ஒரு சிலரை தேவன் அழைத்து, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, அவர்களை கொண்டு பூமியிலே தாம் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை செய்து முடிக்கும்படி அவர்களை தேவன் அழைத்து அபிஷேகம் பண்ணி அவர்களுடைய ஓட்டத்தை தேவன் துவங்கி இருக்கிறார். அவர்கள் ஒரு சிலர் அப்படி ஓடி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள். இன்னைக்கு இவைகள் எல்லாம் அநேகர் ஓட்டத்தை துவங்கினார்கள். ஒரு சிலர் ஓட்டத்தை தோல்வியாய் முடித்தார்கள், ஒரு சிலர் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார்கள். இவைகள் எல்லாம் கடைசி கால ஓட்டத்திற்காக காத்திருக்கிற நமக்கு அவைகள் நமக்கு எச்சரிப்பாகவும் நமக்கு சாட்சியாகவும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. சிம்சோன் தன் ஓட்டத்தை, ஆண்டவர் சிம்சோனுடைய ஓட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறபடி பார்த்தா, பிறப்பதற்கு முன்னதாகவே தேவனால தேவ தூதனால அவனுடைய பிறப்பை குறித்து வேதத்தில் அறிவிக்கப்பட்டு, அவன் பிறந்த பிறகு அவனுடைய குறித்த தரிசனத்தை அவன் பெற்றோருக்கு கொடுத்து அவனை வளர்க்க வேண்டிய சரியான வளர்ப்பு முறைகளை அவனுக்கு சொல்லி, சிம்சோன் தன்னுடைய ஓட்டத்தை துவங்கும் போது துவங்கி தன் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட, அவனை சுற்றிலும் காணப்பட்ட பாவத்தை, பாரமான காரியங்கள், பாரமான யாவற்றையும் தன்னை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓட சொன்ன அந்த ஓட்டத்தை ஓடாம பாவத்தை தள்ளாத பாவத்தோடு கூட ஓடினதுனால சிம்சோனுடைய ஓட்டம் தோல்வியாக முடிந்தது. மேகம் போன்ற இத்தனை சில வெற்றிகரமான காரியங்களை செய்தார்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இன்னைக்கு நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களுடைய பட்டியல், தங்கள் ஓட்டத்தை ஓடினவர்களுடைய பட்டியல், அவர்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையை நாம் தியானித்து பார்க்கும் போது இந்த கடைசி நாட்களில் கடைசி கால ஓட்டம், கடைசி கால ஓட்டம் என்பது ஒரு எழுப்புதலின் ஓட்டம். இந்த ஓட்டம் மிக தீவிரமா இருக்கணும், வேகமா இருக்கணும், சரியான ஒரு ஓட்டமா இருக்கணும். இந்த ஓட்டம் தான் கடைசி ஓட்டமாக ஃபைனல். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் வாழ்கிற இந்த காலம் கடைசிக்கு நாட்கள். இங்க பூமியில இந்த காலத்தில் வாழ்கிற நாம், இந்த ஜெனரேஷன் தான் கடைசி ஜெனரேஷன். இதற்கு பின்னாக அடுத்த ஒரு சந்ததி இந்த பூமியில உண்டாக போவதில்லை. இந்த பூமியின் கடைசி சுற்றில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாது. நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே
நாம் எப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சரியாய் அறிந்து அதற்கேற்ப நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக நாம் சரியாய் காணப்பட வேண்டும். வேதத்தில் ஆண்டவர் கடைசி காலத்தை குறித்ததான, உலகத்தின் முடிவை குறித்ததான காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, இயேசுவிடத்துல கேட்கிறாங்க, சீசர்கள் கேட்கிறாங்க. அப்ப சீசர்கள் கேட்கும்போது 24 அதிகாரத்துல அவங்க கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. 3வது வசனம், பின்பு அவர் ஒலிவ மலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இதெல்லாம் எப்போ ஆண்டவரே சம்பவிக்கும் நீங்களாம் சொல்றீங்க? ஆண்டவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்து இருக்கும்போது அவர் அப்படியே பார்க்கிறார், எருசலேமை பார்க்கிறார். அவருடைய கண்களை ஒரு தரிசனம் ஓடுது. அப்படியே வரக்கூடிய காரியங்களை அப்படியே கண்களை தரிசனத்துல பார்க்கிறார். உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆண்டவர் அப்பதான் பேசுறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஃபர்ஸ்ட் வஞ்சிக்கிற காரியம் தான் நிறைய முதலாவது நடக்குது. ஃபர்ஸ்ட் வஞ்சிக்கிற அந்த காரியம் முதலாவது நடக்குது. என்ன காரியம்? அநேகரை நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இதெல்லாம் நம்ம கேள்விப்படும். இனிமே யுத்தங்கள் நிறைய வரும். செய்தியை நீங்க யுத்தம் உண்டாகிறதுக்கான செய்தி நம்ம கேள்விப்படுவோம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் நமக்கு அர்த்தம் இவ்வளவு நாளா புரியல. இப்ப கொள்ளை நோய் வந்திருக்குது. மனுஷனால் உண்டான கொள்ளை நோய். மனுஷன் ஒரு கிருமியை தயாரித்து அதன் மூலம் உண்டாயிருக்கிற ஒரு கொள்ளை நோய். அதனால உலகம் முழுவதும் இன்னைக்கு எவ்வளவு பெரிய அழிவு. பஞ்சங்கள், பஞ்சங்கள் எப்படி வரும்? திடீர்னு எப்படி பஞ்சம் வரும்? இன்னைக்கு வெட்டுக்கிளிகள், வெட்டுக்கிளிகளால எத்தனையோ நாசங்கள், உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்று எச்சரிக்கிறாங்க. பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இதையெல்லாம் ஆண்டு சொல்லி இருக்கிறார். நாம் வாழுகிற இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் வரிசையாக ஒரே அணியில நிற்கிறது போல ஒவ்வொன்றா வரிசையா வந்துட்டு இருக்குது. இவ்வளவு காலங்களாக ஏதோ ஒன்று, பஞ்சங்கள் ஏதோ ஒரு டைம்ல வந்துருக்குது, கொள்ளை நோய் ஏதோ ஒரு டைம்ல வருஷத்துல வந்துருக்குது. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல எல்லாம் வேத வசனத்தின்படி எல்லாம் ஒரே அணியில நின்றுட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரே அணியில நிற்பது போல எல்லாம் சம்பவித்துக் கொண்டு இருக்குது. இனி வருகிற நாட்கள் ஆண்டவராக இயேசு சொன்னபடி, ஒரு ஸ்திரீ பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீ எத்தனை வேதனைப்படுவாளோ, அவள் புலம்புவாளோ, அதே போல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கொள்ளை நோய் வந்திருக்குது, அடுத்து பஞ்சம், அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த பூமியானது ஒரு பிரசவ ஸ்திரீயை போல புலம்பக்கூடிய நிலையில இந்த தேசத்தின் ஒவ்வொரு தேசத்தின் காரியங்கள் காணப்படும். நம்ம வாழுகிற காலத்தை நாம் கணக்கி பார்க்கணும். இப்படிப்பட்ட காலத்துல நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம என்ன செய்யணும்? மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சி நம்மளை சூழ்ந்துட்டு இருக்குது. நமக்காக முன்பாக ஓடி முடித்த ஓட்டத்தை முடித்த பரிசுத்தவான்களை குறித்து எபிரேயர் 11 ஒவ்வொருவரும் அவங்க அழைத்து, அவர்களை எப்படி அழைத்தாரோ அதே போல நம்மையும் தேவன் இன்னைக்கு அழைத்து இருக்கிறார். அவர்களை எப்படி அபிஷேகம் பண்ணினாரோ இன்னைக்கு நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவர்களை எப்படி அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு
வரைபடத்தை, அவர்கள் கொடுத்த பொறுப்பை, அவர்கள் கொடுத்த ஒரு ஊழியத்தை அவர்கள் எப்படி எவ்விதமாய் போராடி வெற்றியோடு முடித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அதே போல இந்த கடைசி நாட்கள்ல இன்னைக்கு அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரளான பேருக்கு தேவன் இந்த கடைசி நாட்கள்ல எல்லார் மேலும் தேவன் தமது அபிஷேகத்தை ஊற்றக்கூடிய நேரம். எல்லாருக்கும் இந்த ஊழியத்தில் எழுப்புதல் ஓட்டத்தில் பங்கிருக்கிறது. எல்லாரும் திரளாய் ஓடத்தக்கதாக இந்த ஓட்டத்திலே நாம் ஜெயமாய் ஓடி முடிக்கணும். இந்த எழுப்புதலின் பணி கடைசி தீவிரமாய் வேகமாய் உலகம் முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய அறுவடையை நாம் செய்யக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஃபைனல் ஓட்டம், இந்த எழுப்புதலின் ஓட்டம் தான் உலகத்தில் முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய அறுவடை உலகத்தில் வரப்போகிறது. இந்த கடைசியில எல்லா நாடுகளிலும் இந்த எழுப்புதல் பற்றி பிடிக்கும் போது அதனுடைய துவக்கம் இந்தியாவிலிருந்து துவங்கும் என்று கருத்து சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து துவங்கும் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து துவங்கும் சொல்லியிருக்கிறார். சென்னையிலிருந்து தான் இந்த எழுப்புதல் துவங்க போகுது. சென்னையிலிருந்து எல்லா மாநிலங்களும் கடந்து போகும்போது இந்தியா முழுசும் கடந்து போகும். இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு கடந்து போகும். இந்த கடைசி எழுப்புதல் ஓட்டத்தில் தான் ஒரு மிகப்பெரிய அறுவடை. இந்த கடைசி இந்த எழுப்புதல்ல ஒரு யவன ஜனம் பிறக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு எழுப்புதல் ஒரு சந்ததி, அநேக சந்ததிகள் பிறக்க போகுது. அந்த சந்ததி தான் இந்த கடைசி நாட்களில் பிறக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி நாம இந்த நாட்கள்ல இன்னைக்கு நம்மளுடைய பணி என்னது? இந்த கடைசி நேரத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சில வார்த்தைகள் என்ன? இந்த ஓட்டத்திற்கு, இந்த எழுப்புதலின் ஓட்டத்திற்கு ஆண்டவர் கடந்த நாட்களில் நான் படிச்சு காமிச்சிருக்கிறேன். இந்த வருஷத்திலிருந்து ஒவ்வொரு தேசமும், நம்முடைய தேசம் செய்த பாவங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதான ஒரு தண்டனையின் காலம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அதை நான் முன்னே படிச்சு காமிச்சேன். இந்த தேசம் ஒரு மனுஷனிடத்தில் ஒரு பாவமும் குற்றமும் இருக்கும்போது தேவன் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா அந்த பாவமும் குற்றமும் நிவர்த்தி பண்ணப்படணும். தேசத்தில் செய்யப்பட்ட ஏராளமான பாவங்களும் குற்றங்களும் காணப்படுகிறே, தேவன் எப்படி அதில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியும்? எழுப்புதல் வந்துச்சுன்னா அந்த தேசம் எழுப்புதல் மூலமா ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நிறைய நன்மைகள் விதைக்கப்பட போகிறது. ஆனால் அதற்கு முன்பாக அந்த தேசத்தின் பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்படணும். அதுக்காக தான் இந்த வருஷத்திலிருந்து அதுக்கான தண்டனைகள். இந்த நேரத்தில் நம்ம செபிக்க வேண்டிய நேரம். தேவ ஜனங்கள் பாரத்தோடு ஊக்கமாய் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தேசத்தில் தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரம் உக்கிரகத்தினால அழிவுகளும் சேதாரங்களும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபித்தால் என் கோபாக்கினின் பாத்திரத்தை தளர்த்தி நான் மிக குறைவாக மட்டாக நான் தண்டிப்பேன். கர்த்தருடைய காரியங்கள் நடக்கும். ஆனால் அதுல ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு நம்ம ஜெபிக்கணும். தேவனுடைய சபையானது கட்டாயம் ஜெபிக்க வேண்டிய நேரம் இது. சம்பவிக்க போகிறது இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும். இந்த நாட்கள்ல தேவ ஜனங்கள் ஊக்கமாய் தேசத்துல சம்பவிக்கிற காரியங்களை, அடுத்தடுத்து சம்பவிக்க போகிற காரியங்களை பார்க்கும்போது தேவ ஜனங்கள் ஜெபிக்க அழிவுகள் தடுத்து நிறுத்தப்படும், சேதாரங்கள் அதிகமாகாது. இப்ப தேவனுடைய சபையானது தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய அவசரமான மிக முக்கியமான ஒரு கட்டம். இவ்வளவு காலம் நம்ம ஜெபிச்சிருந்தாலும் ஜெபிக்காலனாலும் பிரச்சனை இல்லை. இப்ப ஜெபிக்க வேண்டிய அவசரத்துக்குள்ளாக, கட்டாயத்திற்குள்ளாக நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இப்ப இந்த எழுப்புதல் நேரத்துல தேசத்துல சம்பவிக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, நீங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது உங்க கண்களை பாருங்க. அந்த நேரத்துல ஜெபிக்க வேண்டிய, இந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய நேரம். நீங்கள் ஜெபம் பண்ணினால் தேவனுடைய பிள்ளைகளுடைய கருத்துல தான் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தேசத்தில் நியமிக்கப்பட்ட காரியங்கள், சம்பவங்கள், தேசத்தின் பாவத்தை, தேசத்தின் அக்கிரமங்களை
அவர் நிவர்த்தி செய்ய, அவர் செய்து முடிக்கக்கூடிய செய்யத்தக்க நீதியை சரி கட்ட அவர் செய்யக்கூடிய காரியங்களை தடுத்து நிறுத்தி ஜனங்களை அழிவிலிருந்தும் வரக்கூடிய சேதாரத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரங்கள் தேவனுடைய பிள்ளைகளின் கரத்தில் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளின் கரத்தில் ஒரு அதிகாரம் கொடுக்க, இந்த அதிகாரம் உலகத்தில் இருக்கிற அதிகாரம் போல அல்ல. நீங்க தேசம் முழுவதும் கொரோனா பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஒரு கலெக்டர் அந்த அதிகாரத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மாநில முதலமைச்சரால் அந்த அவருடைய அதிகாரத்தை வச்சு கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு மாநிலத்தினுடைய ஒரு தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டரால அவருக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை வைத்துக் கொண்டு வரக்கூடிய பஞ்சங்களை தடுத்து நிறுத்த முடியாது, வரக்கூடிய கொள்ள நோயை கட்டுப்படுத்த முடியாது, வரக்கூடிய பூமி அதிர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது, உலக அதிகாரங்களை வைத்து செய்ய முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய பரத்திலிருந்து வருகிற ஒரு அதிகாரம், அது ஒரு ஆவிக்குரிய ஒரு அதிகாரம். அந்த ஆவிக்குரிய அதிகாரம் தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய சபைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய சபையில் இருக்கிற தேவனுடைய ஊழியர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் ஊக்கமாய், அவர்கள் கண்ணீரோடும் பாரத்தோடும் காரியத்தை ஊக்கமாய் தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்கும் போது, பரிந்து பேசி ஜெபிக்கும் போது, தங்கள் தேசத்தின் பாவத்தை தங்கள் பாவமாய் எடுத்துக்கொண்டு, தங்களுடைய தேசத்தின் குற்றத்தை தங்களுடைய குற்றமாய் எடுத்துக்கொண்டு, தேசத்தின் பாவத்தில் தனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவர்களாய், தேசத்தின் பாவத்திற்காக தன் பாவமாக எடுத்துக்கொண்டு தேவனை நோக்கி ஊக்கமாய், ஏன் சொன்னா, ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்தால், வேத வசனம் அப்படிதான் சொல்லுது, ஒருவன் பாவங்களை அறிக்கை செய்தால் அவன் பாவங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு தேவன் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு தேசத்தில் செய்யப்பட்ட காணப்படுகிற ஒவ்வொரு பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களாக அதை நம்மை ஏற்றுக்கொண்டு அதை ஊக்கமாய் நாம் மன்னித்து, மன்னிப்புக்காக பரிந்து பேசி ஜெபித்து அவருடைய இரக்கத்தைக்காக நாம் கேட்கும் போது தேசத்துல சம்பவிக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் தடை செய்யவும் கட்டுப்படுத்தவும் கூட தேவனுடைய பிள்ளைகளின் கரத்தில் ஒரு அதிகாரம். இது உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களை விட உயர்ந்த அதிகாரம். தேவன் கொடுக்கிற இந்த பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரம் ஒரு அபிஷேகம். வரக்கூடிய காரியங்களை, இயற்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம், இயற்கைகளை தடை செய்யக்கூடிய அதிகாரம், இயற்கையினால் வரக்கூடிய அழிவுகளை தடை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம். ஒரு புயல் வீச போகுது, அது எந்த அதிகாரத்தில் இருக்கிற எந்த அரசாங்கத்தாலும் தடை செய்ய முடியாது. ஆனால் ஜெபிக்கிற ஒரு மனிதனால வரக்கூடிய புயலை தடுத்து நிறுத்த முடியும், வரக்கூடிய மனுஷ அழிவை தடுத்து நிறுத்த முடியும், ஒரு பாதுகாப்பை தர முடியும். இந்த அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் இந்த அதிகாரத்தை உணர்ந்து, தனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அதிகாரத்தை உணர்ந்து ஊக்கமாய் ஜெபித்தால், இந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது இயற்கை அழிவுகளை, வரக்கூடிய பயங்கர சேதங்களை, மரணங்களை தடுத்து நிறுத்த முடியும். இப்ப இந்த எழுப்புதல் காலத்துல ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் வந்திருக்கிறோம். இரண்டாவதாக ஒரு ஓட்டத்தை துவங்கணும். இந்த தேசத்துக்கு பாவம் நிவர்த்தி செய்யப்படும் போது வரக்கூடிய தண்டனையினால் இந்த தேசத்தின் பாவங்கள் நிவர்த்தி ஆகும் போது, அதுக்கு அடுத்ததுல அது முடிவுக்கு வரும்போது உங்கள் ஓட்டம் துவங்கிவிடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த தேசத்தின் பாவம் நிவர்த்தி செய்கிற காலங்கள் எவ்வளவு நமக்கு சொல்லப்படலை. எவ்வளவு நாட்கள் இந்த வருஷம் முழுசும் நடக்குதா, இந்த வருஷத்துல அடுத்த வருஷமும் இருக்குமா தெரியாது. ஆனால் அந்த காரியங்கள் இனி அடுத்தடுத்து சம்பவிக்கும். எப்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்போ கொரோனா தான் வந்திருக்குது. ஒரு ஸ்திரியானவள், கற்ப வேதனைப்படுகிற ஸ்திரியானவள் எப்படி புலம்புவாளோ அப்படியாக இந்த பூமி புலம்பும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அடுத்தடுத்து தொடர்ந்து அழிவுகள் வந்துகிட்டே இருக்கும். கொரோனா முடிஞ்சிச்சு, நிம்மதியா உட்கார்ந்து நம்ம அமைதியா நிர்சாரமாக நாம் தூங்க முடியாது. அடுத்த அழிவு வருது, வெட்டுக்கிளிகள் வருது. அதுக்காக நாம பாரப்படி ஜெபிக்கும் போது தேசத்துல வரக்கூடிய பயங்கர பஞ்சம், உணவு பற்றாக்குறை,
அதை செபத்தால் தடை செய்ய முடியும். அதற்கு ஜெபித்து முடிச்சோன்னு அதுக்கு அடுத்த அறிவு வரும். நம் ஒவ்வொரு நேரமும் இந்த நேரம், அதனால்தான் வேற சொல்லுது, விழித்திருங்கள். சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ளணும். மனுஷனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்கள் எண்ணப்படும்படி விழித்திருந்து ஜெபம். கடைசி காலத்தில் வாழுகிற தேவ சபைக்கு, தேவ ஜனங்கள் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அது ஒன்றை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு நேரம். இந்த நேரத்துல ஜெபிக்க வேண்டிய நேரத்தில், இதே நேரத்துல இரண்டாவது இந்த கட்டத்துல ஒரு எழுப்புதலின் ஓட்டத்திற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டிய நேரமாக இருக்கிறது. தேவ ஜனங்களுக்கு 2 காரியங்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று, அவர்கள் தங்கள் தேசத்தில் நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது, அழிவுக்கான காரியங்களை பார்க்கும்போது, தேசத்தில் அழிவு அதிகமாகிடாதபடிக்கு, ஜனங்கள் மறித்து ஏராளமான மரணங்கள் சம்பவித்துவிடாதபடிக்கு, சேதாரங்கள் ஏராளமாக ஏற்பட்டு விடாதபடிக்கு ஜெபிக்க வேண்டியது. இரண்டாவதாக, இந்த எழுப்புதலுக்காக, இந்த ஓட்டத்திற்காக தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய நேரம். இந்த ஓட்டத்தை குறித்ததான காரியங்களை ஆண்டவர் கடந்த நாட்களில் பேசியிருக்கிறார். இந்த ஓட்டத்தை குறித்து கட்டாயம் நம்ம எல்லாரும் ஓடியாக வேண்டிய சூழ்நிலை. நம்ம ஒவ்வொருவரும் ஓடிதான் ஆகணும். ஓட வேண்டியவர்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய யாரெல்லாம் ஓடணும், ஓடும்போது நமக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கர்த்தர் நமக்கு ஓடக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? நம்மளால ஓட முடியாது, எப்போதும் போலதான் நான் வாழ்வேன் என்று ஓட மாட்டாதவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? ஓடிகளுடைய ஓட்டத்தில் ஓடும்போது ஓடிகளுடைய தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு, ஓட்டத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஓடிகளுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பதை கர்த்தர் கடந்த நாட்களில் பேசியிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பேசின கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசின வார்த்தையை வாசிக்கிற பாருங்க. இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு ஓடுகிற வருடமாக இருக்கும். இது நீங்கள் அமர்ந்திருந்து பேசிக்கொண்டும் வீண் பொழுதை போக்கிக் கொண்டிருப்பதற்கான காலம் அல்ல. அதாவது ஆண்டு சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து பேசிக்கொண்டும் வீண் பொழுதை போக்கிக் கொண்டிருப்பதற்கான காலம் அல்ல. உட்காந்து 2 பேர் கூடுனா ஜெபிக்க தான் செய்யணும். உட்காந்து மணிக்கணக்கா பேச முடியாது. பொழுதுபோக்குவதற்கான நிறைய காரியங்கள் வந்துச்சு. நிறைய பொழுதுபோக்குவதற்கு டிவி நிகழ்ச்சிகள் இப்ப நிறைய இருக்குது. யூடியூப்ல நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். பொழுதுபோக்கிட்டு இருப்பதற்கான காலம் அல்ல. நீங்கள் உங்கள் ஓட்டத்தை துவங்குங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க ஓட்டத்துக்கு துவங்குங்கள். நீங்கள் ஓடும் போதே நான் உங்களோட பேசுவேன். வலப்புறம் திரும்பவும் இடப்புறம் திரும்பவும், நேராய் ஓடவும், பதிவிருந்து புறப்படவும், பாய்ந்து புறப்பட்டு போகவும், வேட்டைக்காரரின் ஓட்டத்திற்கு ஒப்பாக ஓடவும் நானே உங்களுக்கு கற்பிப்பேன். ஓட துவங்குகையில் மாத்திரமே நான் கற்பிப்பதை காண்பீர்கள். இந்த ஓட்டம் என்பது நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயோ நாம நினைச்சு நம்ம விரும்புகிறபடி நம்ம இஷ்டத்துக்கு ஓடுறதில்லை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யறதில்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனால்தான் நீ ஓட முடியும். ஆண்டவர் ஓடும்போதே ஓடுன்னு சொன்னா, நம்முடைய ஓட்டம் என்பது நம்ம செய்யக்கூடிய பணிகள். நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கணும். அவர்களுடைய வார்த்தைக்காக, அவருடைய சித்தத்திற்காக. நான் யாரை அனுப்புவேன் என்று வேதம் ஏசாயாவில் சொல்றார். ஆண்டவரே, நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் என்ன சொல்லுங்க, இன்னைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களுடைய சித்தத்தை, நான் செய்ய வேண்டிய பணிகளை, நான் செய்ய வேண்டிய காரியங்களை எனக்கு நீ சொல்லும் கர்த்தாவே. நான் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறேன். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு அழைத்து என்ன காரியத்தை சொல்றாரோ அந்த அளவுக்கு அவன் ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் பேசணும். எப்படி ஓடணும்? வலது பக்கம் ஓடணுமா, இடது பக்கம் ஓடணுமா, அல்லது பாய்ந்து புறப்பட்டு ஓடணுமா, வேட்டைக்காரரின் ஓட்டத்து போல ஓடணுமா, அல்லது பதிவிருக்கணுமா,
எல்லாம் கர்த்தர் சொல்றதை வச்சுதான் நம்ம செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு நாமளே தீர்மானிச்சு, நாமளே திட்டமிட்டு, நாமளே யோசித்து, நாமளே ஒரு முடிவெடுத்து, நாமளே ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. அப்படி செய்யும் போது அது ஆண்டவர் கண்டிக்கிறார். அது சரியாக அந்த ஓட்ட ஜெயமா ஓடி முடிக்க முடியாது. அவருடைய சித்தத்தை 100% செய்யணும். அதுதான் காலையில காத்து இருக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் பேசுகிறவராக இருக்கிறார். நமக்கு தெரியாது, நமக்கு ஆண்டவர் சொன்னாதான் செய்ய முடியும். ஒரு சிறு காரியத்தை கூட கர்த்தர்கிட்ட கேட்கணும். இன்றைக்கு காலையில நான் ஒவ்வொரு வாரமும் ஆராதனை 7 மணிக்கு நான் நியமிச்சிருந்தேன். இன்னைக்கு ஜபத்துக்காக இன்னும் ஒரு 8 மணியாக இருந்தால் வசதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு காலையில் 8 மணின்னு சொல்லிட்டேன். காலையில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தேவன் காலையில் என்னோடு பேசினார். ஏன் 7 மணிக்கு துவக்க வேண்டிய ஆராதனை 8 மணிக்கு சொன்னேன், ஏன் 7 மணி டைமை மாத்திர அப்படின்னு கேட்டேன். நான் அது யோசிக்கவே இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் கொஞ்சம் ஆயத்தப்படுறதுக்கு நிறையா இருக்குமேன்னு சொல்லி நான் நினச்சேன். நான் ஆண்டுகிட்ட உடனே மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கணும், உடனே நான் 7 மணிக்கு நான் துவங்கிறேன்னு சொன்னேன். ஏன் நேரத்தை 7 மணி 8 மணியாக மாற்றினேன்? இன்னும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு நான் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். என் வசதிக்காக, என்னுடைய வசதிக்காக நான் 8 மணிக்கு சொன்னேன். ஆண்டவர் அதை கண்டிச்சார். நான் தேவனிடத்தில் சொன்னேன், கர்த்தாவே உண்மையாகவே இது எனக்கு தெரியாது. நீ கடந்து வந்து இந்த வார்த்தையை, நீ ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லி தராது இருந்தா, எனக்கு என் வசதிக்காக அல்ல, நீர் ஒரு வார்த்தை எனக்கு இதை எச்சரித்து சொல்லியதாக இருந்தா, எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நீங்கள் வாய் பேசாது இருந்தீங்கன்னா நான் 8 மணிக்கு தான் செஞ்சுருப்பேன். நீங்கள் உண்மையாகவே மனம் இறங்கி என்னோட பேசுறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் நான் எங்கே போகணும், அடுத்து நான் நாடகம் முடிச்சுட்டு என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். நான் நேரத்தை வீணாக்க விரும்பலை என்று சொன்னேன். இதுக்கு இன்னைக்கு காரியங்களை ஆண்டவர் உடனே அந்த காரியங்களை என்ன என் யோசனையில் வந்ததே இல்லை. ஜெபித்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் இடைபட ஆரம்பித்தார். ஏன் அப்படி டைமை மாற்றிருந்தார்? 7 மணிக்கு தான் வைக்கிறார். நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அதுதான் ஆண்டவர் நான் செய்வேன். உடனே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சந்தோஷப்பட்டேன். ஒவ்வொரு குறைகளும் ஒரு சிறு தவறு நேர்ந்தும் போது அதை சரியாக கண்டித்து உணர்த்தி நம்மளை சரியாக திருப்புவாரனால் ஆண்டவர்கிட்ட இதை குறித்து நான் மிகவும் நன்றி சொல்லுகிறேன். ஒருவேளை நாங்கள் அறியாமல் செய்யும் போது எங்களுக்கு உடனே அதுக்கு ஸ்டெப் எடுத்து உடனே கர்த்தர் அறிவித்து சரியாக எங்கள் ஓட்டத்தை நியமிப்பீராக. அடுத்தது கர்த்தர் வாசிக்கிற பாருங்க, நீங்கள் அமரும் போது நான் உனக்கு கற்பித்து நீ கிரியை செய்யும்போது செய்ய வேண்டியதை உன் காதுகளிலே நான் போதிப்பேன். அமர வேண்டும் என்றால் தேசத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் பேசுவார். அவர் சொன்னதை நம்ம கேட்டு அதன்படி செய்யும் போதுதான் நான் உங்களுக்கு உங்கள் காதுகளிலே நான் போதிப்பேன் என்று சொல்றார். நீ அமரும் போது நான் உனக்கு கற்பித்து, யாத்திராகமத்துல 40வது அதிகாரத்துல மோசேயை குறித்து 7-8 முறை சொல்லியிருப்பார். கர்த்தர் கற்பித்தபடியே மோசே அப்படியே செய்து முடித்தார். கர்த்தர் கற்பித்தபடியே அப்படியே செய்து முடித்தார். மோசேயுடைய ஆண்டவர் என்ன கற்பித்தார் அது அப்படியே. தாவீது தன் வாழ்க்கையில கர்த்தர் கற்பித்தபடியே அவர் தன்னுடைய யுத்தத்தை செய்து முடித்தார். கர்த்தர் சொன்னபடிதான் செய்யணும். நோவா கர்த்தர் தனக்கு சொன்னபடியெல்லாம் அப்படியே செய்து முடித்தார். இதுதான் கடைசி கால ஊழியம். எழுப்புதல் ஊழியம் என்பது இதுதான். மேகம் போன்ற திரளான சாட்சிகள். எப்படி நோவா வேதம் அந்த வார்த்தையை மாத்திரம் குறிப்பிட்டு பாருங்க. கர்த்தர் தனக்கு சொன்னபடி எல்லாம் நோவா அப்படியே செய்து முடித்தார். வேலையை செய்ய சொன்னார். வேலையை எந்த அளவுகள் அவரு ஒரு அளவு வச்சுக்கிறது இல்லை. அவர் பார்வைக்கு அவர் யோசனையின்படி ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கல. கர்த்தர் எந்த மரத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா அந்த மரத்தை தான் தேர்ந்தெடுக்கணும். எந்த மரத்துல வேலை செய்யணும்னு சொன்னா அந்த மரத்துல வேலை செய்யணும். எந்த அளவின்படி செய்யணும் அந்த அளவின்படி தான் செய்யணும். இதுல மனுஷ யோசனையே வரக்கூடாது. ஒரு யுத்தத்தை கூட எப்படி செய்யணும், கடைசி காலத்துல ஒரு யுத்த தலைமுறை எழும்ப போகுது. யுத்தம் நாமளா செய்ய முடியாது. கர்த்தர் தான் சொல்லணும் என்ன செய்யணும். யுத்தத்துல தாவீது தனக்கு கர்த்தர் கற்பித்தபடியே அவர் யுத்தத்தை செய்தார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் புறப்படலாமா, நான் போலாமா,
ஆண்டவனை கேட்பார், நீ போ, நான் உனக்கு முன்னாக நான் பறந்து போயிருப்பேங்கிற யுத்தத்துல தேவனுடைய ஆலோசனை தேவை. இந்த கடைசி நாட்கள்ல எல்லாமே கர்த்தர் கற்பித்தபடி மோசே குறித்து வேதம் சொல்கிறது. சகல எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் அவர் செய்கினும் வாக்கினும் வல்லவராய் இருந்தாராம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சின்ன யோசனை கூட அவர் பயன்படுத்தணும். கர்த்தர் கற்பித்தபடி அப்படியே செய்து முடித்தார். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆட்களை தான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து கர்த்தர் என்ன சொல்ல வருகிறாரோ அந்த வார்த்தைக்காக கவனித்து நம்முடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படணும். வேற சத்தத்துக்கு நம்ம காது செவித்து இருந்தா நம்ம தேவ சத்தம் கேட்க முடியாது. உலகத்தின் சத்தத்துக்கு தன் செவிகளை அடைக்கிறவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பான். வீணான சத்தங்கள், மனுஷ சத்தங்கள், மனுஷ யோசனைகள், மனிதனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னுடைய ஜெபத்துல ஒரு ஜெபம் ஆண்டை நான் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிறது உண்டு. கர்த்தாவே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, என்னுடைய திருச்சபையின் ஊழியமானாலும் சரி, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளானாலும் சரி, என் பிள்ளைகள் வாழ்க்கையானாலும் சரி, எந்த ஒரு காரியமும் ஒரு மனுஷ யோசனை வரவே கூடாது. ஒரு மனுஷனுடைய யோசனையோ, மனுஷனுடைய கற்பனையோ, மனுஷனுடைய விருப்பங்களோ, மனுஷனுடைய சித்தமோ எங்க வாழ்க்கையிலேயோ, குடும்பத்திலேயோ, ஊழியத்திலேயோ, சபையிலேயோ நான் நடக்கவே கூடாது. எதுவானாலும் என் வாழ்க்கையிலேயோ, குடும்பமோ, ஊழியமோ, சபையோ, பிள்ளைகளுடைய காரியங்களோ தேவனுடைய கற்பனை, தேவனுடைய யோசனை. யோசனையில் பெரியவர், ஆலோசனையில் சிறந்தவர் ஆண்டவர். கர்த்தருடைய யோசனை, உம்முடைய யோசனையின்படி, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படிதான் எல்லா காரியம் நடவேறணும். இதுதான் என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு நான் போதிக்கிறேன், என் சபையில இருக்கிறவர்களுக்கு நான் போதிக்கிறேன். இந்த நிலையை விட்டு வேறு நிலையில நீ உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே உனக்கு தேவ நியமித்த பாதை எது, உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்ன, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன, இவைகளிலே நீ சரியாய் உனக்கு நியமித்திருக்கிற தேவ சித்தத்திலே, தேவ திட்டத்திலே நீ சரியா ஓடாம நீ பாட்டுக்கு உன் யோசனை, உன் பார்வைக்கு, உன் விருப்பத்திற்கு, உன் வசதிக்கு, உன் சௌகரியத்துக்கு ஏற்ப காரியங்களை எல்லாம் நீ பார்த்து செய்வாயானால் யோஜனை. ஒருவேளை தேவனுடைய சித்தம் கடினமானதா இருக்கலாம், உன்னுடைய சுற்றிலும் துன்பங்கள் நிறைந்ததா இருக்கலாம். ஒருவேளை தேவனுடைய விருப்பம் பாடுகள் உள்ளதா கூட இருக்கலாம். ஆனால் அவைகளுக்காக மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவைகளுக்கு பின்பாக ஒரு பெரிய மகிமை, ஆசீர்வாதங்கள் உண்டு. தேவ சித்தத்தின்படியே நம்ம ஓடணும். அடுத்து சொல்றாரு, இனி நீங்கள் அமர்ந்திருக்கவோ காத்திருக்கவோ இளைப்பாறவோ சமயம் இல்லாதபடிக்கு. கர்த்தர் சொல்றார், இந்த எழுப்புதலை குறித்து, எழுப்புதல் ஓட்டத்தை குறித்த ஒரு அறிவு. இனி நீங்கள் அமர்ந்திருக்கவோ காத்திருக்கவோ இளைப்பாறவோ சமயம் இல்லாதபடிக்கு நீங்கள் ஓடுகிற காலம் இருக்கும். நீங்கள் ஓடுகிற காலமாக இருக்கும். நான் வாக்கு பண்ணினதை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாகவும், நான் கட்டளையிட்டதை நிறைவேற்றும்படியாகவும் நான் உன் ஓட்டத்தை புதிதாக்கிக் கொள்வேன். இந்த வார்த்தை நீங்க மீண்டுமாய் கவனிக்கணும். நான் வாக்கு பண்ணினதை நீங்கள், இந்த தேசத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். தேசத்தின் ஜனங்கள் மெய்யான தேவனை அறிய வேண்டும். பாவம் சாபத்திலிருந்து இந்த ஜனங்கள் விடுதலையாக வேண்டும். கொடிய தேசத்தில் காணப்படுகிற எல்லா அக்கிரமங்கள், அநியாயங்கள் ஒழிய வேண்டும். கர்த்தர் சொல்றார், வாக்கு பண்ணினது நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக, நான் கட்டளையிட்டதை நீங்கள் நிறைவேற்றும்படியாக நான் உன் ஓட்டத்தை புதிதாக்கிக் கொள்வேன். என் கட்டளைகளை ஏற்று ஓடுகிற எவனும், ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கணும், ஆண்டவர் நமக்கு யோசனை கொடுக்கணும், ஆண்டவர் நமக்கு வழிகாட்டணும், ஆண்டவர் நமக்கு சின்ன காரியமான பெரிய காரியங்கள் நம்மளோடு பேசணும். கர்த்தர் நம்மளோடு பேசி, கர்த்தர் சொல்றார், என் கட்டளையை ஏற்றுக்கொண்டு ஓடுகிற எவனும் எந்த தடைகளையும் தான் எந்த தடைகளை தடை பண்ணி ஓடுவான். குன்றுகள் குறுக்கிடுகையில் அதை மிதித்து போடுவான். அரண்கள் குறுக்கிட்டால் இடித்து போடுவான். தன்னை தடை செய்யும் எதையும் தகர்த்து போடும்படிக்கு பெலனை நானே என் ஆவியால் அருளுவேன். ஆண்டு சொல்றார், அரண்கள் குறுக்கிட்டால் என்ன, இடித்து போடுவான். குன்றுகள் குறுக்கிட்டால் அதை மிதித்து போடுவான்.
தன்னை தடை செய்யக்கூடிய எதையும் தகர்த்து போடும்படிக்கு பெலனை நானே என் ஆவியால் அவனுக்கு அருளுவேன். இதுல முழுக்க முழுக்க கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம நடத்தணும். கடைசி கால எழுப்புதலின் ஓட்டத்தை குறித்துதான அப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தரித்து காண்பிக்கிறார். உன்னை எழுப்புவதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்றால் எல்லாருக்கும் இதுல அழைப்பு. கர்த்தர் சொல்றார், என் சித்தத்தை செய்யக்கூடியவர் எவனானாலும் சரி, எனக்கு என்னையே நம்பி என்னை சார்ந்து எனக்கு காத்திருக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, அது குழந்தையா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், ஊழியக்காரியா இருக்கலாம், வாலிபனா இருக்கலாம், வாலிப பெண்ணா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நான் அவர்களோடு பேசுவேங்கிறார். கடைசி நாட்களில் ஜாடிகளில் புத்தக சுருள்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் கடைசி நாட்களில் வெளிப்படுத்தக்கூடிய தேவ ரகசியங்கள். யாரிடத்தில் இதை நான் பேசுவேன், யாரிடத்தில் நான் இதை கொடுப்பேன்? அவனுக்கு காத்திருக்கிறவர்கள். அப்ப இங்க சொல்றார் ஆண்டவர், என் ஜனங்களுக்கு உத்தரவாதம் பண்ணும்படி. அடுத்தது சொல்றார், அவங்க அடுத்தது யார் யாரெல்லாம் இந்த ஓட்டத்தை துவங்குவாங்க, எப்படிப்பட்டவர்கள் இந்த ஓட்டத்தில் ஓடக்கூடியவர்கள் யார் யாருன்னு சொல்றார். என் ஜனங்களுக்கு உத்தரவாதம் பண்ணும்படி சத்தத்தை உயர்த்துகிறவனும், தேவனிடத்திலிருந்து நன்மை என் வார்த்தைகளை கேட்கிறவனும், என் பட்டயத்தை பிடிக்கிறவனும், என் ஜனங்களுக்கு உத்தரவாதம் பண்ணும்படி சத்தத்தை உயர்த்துகிறவனும், தேவனிடத்திலிருந்து நன்மையும் வாக்கு பண்ணின மேன்மை வருகிறது என்று ஜனங்கள் காதுகள் கேட்க சொல்லி இருதயத்தை நான் தரப்போகிற நன்மைக்கு திருப்புகிறவனும் தன் ஓட்டத்தை துவங்குவானாக. யார் இந்த ஓட்டத்தை துவங்கணும்? என் சத்தத்தை, என் வார்த்தைகளை கேட்கிறவர் தீர்க்கதரிசிகள், என் பட்டயத்தை பிடிக்கிறவர் யுத்த வீரர்கள், என் ஜனங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி படி சத்தத்தை உயர்த்துகிறவர்கள், ஜெபிக்கிற ஒரு தலைமுறை, தேவனிடத்திலிருந்து நன்மையும் வாக்கு பண்ணின மேன்மையும் வருகிறது என்று ஜனங்கள் காதுகள் கேட்க சொல்லி இருதயத்தை நான் தரப்போகிற நன்மைக்கு திருப்புகிறவன். ஜனங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பணும். மந்தையை கூட்டி நான் வாக்கு பண்ணினதை பெரும்படிக்கு விழித்திருக்கிற மேய்ப்பர்கள் பால்சஸ் ஜனத்தை கூட்டணும். ஆண்டவர் வாக்கு பண்ணினதை பெரும்படிக்கு அவர்களை விழித்திருக்க பண்ணுகிற மேய்ப்பன். பிள்ளைகளின் இருதயத்தை என்னிடத்திற்கும் சண்டே கிளாஸ் ஒழித்து செய்கிறவர்கள், சுருப்படைகள் ஒழித்து செய்கிறவர்கள், வாலிபரின் இருதயத்தை என் சித்தத்திற்கு திருப்புகிற என் ஊழியனும், வாலிபரின் மத்தியில் ஒளி செய்கிறவர்கள். ஓட்டத்தை துவங்குவானாக. ஓட்டத்தை துவங்க வேண்டியவர்கள் தங்கள் ஓட்டத்தை துவங்குகையில் நான் அவர்கள் ஓட்டத்தை வாய்க்க பண்ணி அவர்கள் பட்சத்தில் நிற்பேன். அவர்கள் என் வல்லமையால் பலப்பட்டும் வார்த்தையினால் கற்பிக்கப்பட்டும் வாக்கு தத்துவத்தினால் திருப்தியாகி இருப்பார்கள். அடுத்தது ஓடாத ஒரு கோட்டை இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் பாரம்பரியத்தை தான் கை கொண்டு பழைய மாதிரியே வாழ்ந்துட்டு இஷ்டப்படி நடந்துட்டு தான் இருப்பாங்க. கர்த்தரை பத்தியோ தேவ சித்தத்தை பத்தியோ கடைசி காலத்தை பத்தியோ எழுப்புதல் பத்தியோ சிந்தை இல்லாதவங்க. ஓடாதவன் தன்னை துரத்துகிறவன் இல்லாமலேயே துரத்துண்டு ஓடுகிறவனை போல் ஓடுவான். அவன் ஓட்டம் விருதாவாகவும் அவன் சுவாசத்தை இலக்கிய பண்ணுகிறதாயும் இருக்கும். அவன் கையின் பொக்கிஷம் உருவழிந்து அவன் எல்லைகள் பாழாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவனை சூழ இருப்பவர்கள் அவன் ஓட்டத்தை விருதாவாக்கி அவன் பலத்தை விரயமாக்குவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வேத வசனத்துக்கு நேராக நம்ம இங்கே திரும்புகிறோம். இந்த எழுப்புதலின் ஓட்டத்துக்கு குறித்ததான காரியங்கள், யாரெல்லாம் ஓடணும், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யறவங்களாம் ஓட்டத்தை துவங்கணும் சொல்லியிருக்கிறார். இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு முன்பாக இந்த நாட்களில் அந்த ஓட்டத்திற்கு எப்ப ஆண்டு சொல்றார், இப்ப நாம என்ன செய்யணும்? ஆய்க்கப்படுகிற ஒரு காலம், தேசம் அக்கிரமும் பாவமும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தேசத்திற்கு தண்டனையின் காலம். இதுல நீங்க ஜெபித்தா அதை எல்லாம் குறைச்சிடுவாரு.
இரண்டாவது, இந்த நாட்கள் நீங்கள் ஆயத்தப்படுகிற ஒரு ஆண்டு, ஓட்டத்திற்காக, எழுப்புதலுக்காக, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டத்திற்காக நீங்கள் ஆயத்தப்படுகிற ஒரு நாளாக, ஆண்டாக இருக்கிறது. இந்த நாட்கள் ஆயத்தப்படும்போது நம்ம என்ன செய்யணும், அதை தான் இங்க வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, இங்கே பாரமான ஆயத்தப்படும் போது, இந்த எழுப்புதலின் ஓட்டத்திற்காக நம்ம ஆயத்தப்படும் போது, இப்ப ஆயத்தப்படுகிற நேரத்துல நம்மள பிரச்சனை வரக்கூடாது. என்ன பிரச்சனை? பாரமான யாவற்றையும் நீங்க தள்ளிடணும். பாரத்தை சுமந்துக்கிட்டு உங்களால் ஓட முடியாது. அது என்ன பாரம்? எந்த பாரத்தை? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துக்கு நான் இளைப்பாறுதல் பாரம் சுமந்தோம்னா, இந்த பாரத்தை குறித்ததான காரியங்கள் என்ன? லூக்கா சுவிசேஷம், லூக்கா எடுத்துக் கொள்ளுங்க, 21:34 வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 36, 35 பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்க நிற்கணும். வருகை கடைசி நேரத்துல, இந்த எழுப்புதலின் காலம் முடிய சீக்கிரத்துல முடியும். எழுப்புதல் துவங்கி முடிகிறதுக்குள்ளாக ரகசிய வருகை, ஆண்டவருடைய வருகை வந்துடும். ஆண்டவர் அதான் சொல்ற, சம்பவிக்க போகிற எதிர்களை நீங்க தப்பிக்கணும். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்க நிற்கணும். ஆண்டோட வருகைக்கு சீக்கிரம் சமீபத்து வந்துருச்சு. வருகைக்கு நீங்க ஆயத்தப்படணும். எழுப்புதல் ஓட்டத்துக்கு நீங்க ஆயத்தப்படணும். ஒரு பக்கம் வருகை, இன்னொரு பக்கம் எழுப்புதல். எழுப்புதலுக்கு நீங்க ரெடி ஆகணும். எழுப்புதல் உங்களை கொண்டு ஒரு ஜெனரேஷன், புதிய சந்ததியை, ஒரு யவன சந்ததியை பிறக்க செய்வார் ஆண்டவர். அப்ப நாம ஜாக்கிரதையாக நம்மை வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும். எழுப்புதலுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தணும். எப்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. இந்த கடைசி நாட்கள்ல, இந்த வருஷத்துல 2020 சாத்தானால் கொள்ளையிடப்படுகிற அநேக வாலிபர்கள் எழுப்புவார்கள். அநேக வாலிபர்களை பிசாசு மொழி வெறியினாலும், இன வெறியினாலும், ஜாதி வெறி, மொழி வெறி, இனவெறி, மத வெறியினால் அநேகரை நிரப்பி தேசத்துல குழப்பத்தை சாத்தான் உண்டாக போகிறார். ஆண்டு சொல்ற, வெறியினாலும் இந்த மாதிரி பொல்லாத ஆவிகளுக்கு இன்னைக்கே நமக்குள்ள நம்ம மனம் திரும்பணும். இனவெறி இருக்கக்கூடாது, ஜாதி வெறி இருக்கக்கூடாது. எந்த ஊழியக்காரனுக்குள்ள, தேவனுடைய பிள்ளைக்குள்ள ஜாதி வெறி, இனவெறி உள்ளத்துல ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது ஆட்டை தோலை உரிச்சிருந்தோம். தோல் உரிக்கப்பட்ட ஆடு என்ன ஜாதின்னு தெரியாது, வெள்ளாடும் தெரியாது, செம்மறியான்னு தெரியாது, குறுமாடும் தெரியாது. நீ தேவ சமுத்திர ஒரு ஆடை பலி செலுத்துற முறையில ஆட்டை தோலை உரிச்சிட்டு ஒவ்வொரு பகுதியாக நம்ம சரிப்படுத்தணும். இன்னும் அநேக சபைகள், அநேக ஊழியர்களுக்குள்ளாக இனவெறி இருக்குது. ஒரு ஊழியர் தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். அவன் பரிசுத்த ஜாதி, தேவனுடைய சாயலாக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஒரே ஜாதி தான். பரிசுத்த ஜாதியா நம்ம மாறணும். பாவ ஜாதியா இருந்து பரிசுத்த ஜாதியா மாறலாம். வேற உலகத்தின் ஜாதிக்கு வெறி இருக்கக்கூடாது, இனவெறி இருக்கக்கூடாது, மொழி வெறி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது.
இப்படிப்பட்ட இந்த கிரிகள் உள்ளவர்கள் தேவனுடைய எழுப்புதின் ஓட்டத்தில் பங்கே கிடையாது. கர்த்தர் திட்டவட்டமா சொல்றாரு, நீ மொழி வெறி, இனவெறி, ஜாதி வெறி, எல்லா ஜனங்களையும் உங்களில் ஒருவனையும் நீங்கள் அற்பமா எண்ணாதிருங்கள். அவன் பிச்சைக்காரனா கூட இருக்கலாம். லாசரு வாசல் அருகே கிடந்த லாசருவ ஒருவேளை அந்த ஐஸ்வர்யவான் எதனால அவனை திரும்பி கூட பார்க்கல, ஒரு ஜாதி வெறியோ இனவெறியோ என்ன தெரியல, அவன் பாதாளத்தில் அத்தனையில வேதனைப்பட்டான். இந்த எழுப்புதல் அவனுக்கு பங்கு வேணும்னா ஜாதி வெறியிலிருந்து விடுதலை ஆகணும், இனவெறி மொழிவெறி வரது இருக்கக்கூடாது. சாத்தான் அந்த கடைசி நாட்கள்ல கொள்ளாத வெறியினால, இப்படிப்பட்ட மத வெறியினால் அநேகரை நிரப்புவான். அவர்களால் தேசத்தில் குழப்பங்கள் உண்டாகும், மரணங்கள் சம்பவிக்கும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அடுத்தது லௌகிக கவலைகளினால பிசாசு இருதயத்தை நிரப்புவான். நிறைய தன் குடும்பத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, தொழிலை குறித்த கவலை, வீட்டை குறித்த கவலை, இந்த உலக காரியத்தை குறித்து ரொம்ப கவலை. லௌகிக கவலை வரவே கூடாது. ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார், என் பாரத்தை தன் பாரமாக ஏற்றுக்கொண்டு என் சித்தத்தை செய்து முடிக்க எவன் ஒப்பு கொடுக்கிறானோ அவன் குடும்ப காரியத்தை, அவன் பாரத்தை நான் என் பாரமாக ஏற்றுக்கொண்டு அவன் குடும்ப காரியங்களை நான் பார்த்துக் கொள்வேன், அவன் பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்வேன், அவனுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நான் மட்டங்கடித்து போடுவேன், அவன் சபையை நான் பார்த்துக் கொள்வேன், அவனுடைய ஊழியர்களை நான் கவனிப்பேன். என் பாரத்தை தன் பாரமாக ஏற்றுக்கொள்கிறவன், என் காரியமாக ஒருவன் கவலைப்பட்டால் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். என் காரியமாக ஒருவன் கவலைப்பட்டு பாரப்பட்டால் அவன் குடும்பத்தை, அவன் ஊழியத்தை, அவனுக்கு விரோதமாக எழும்புகிற எத்தனை சத்துருகள் இருந்தாலும் என் தூதர்களை கொண்டு அவனை பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் குசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. இந்த நாட்கள்ல பெருந்திண்டி குசிப்பு குடிப்புக்காகவே ஓடிட்டு இருக்க கூடாது. அநேக ஊழியர்கள் எங்கெல்லாம் செமினார் நடத்துறவங்க எல்லாம் ஓடுவாங்க. பாஸ்டர்ஸ் மீட்டிங்னாவே நிறைய சாப்பாடு தான், பிரயோஜனம் கிடையாது. பெருந்திண்டி குசிப்பு குடிப்புக்கு அடிமையாகிடக்கூடாது. வெறியினாலும் லௌகிக கவலை இருதயம் பாரமாயிடக்கூடாது. இதுக்காக நம்ம வாழக்கூடாது. தேவனை அவருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்கணும். அவர் சத்தத்தை கேட்கணும்னு சொன்னா அவங்க செவி விழுத்த சேதனை இருக்கணும். பல மணி நேரம் காத்திருந்தாதான் அவர் சத்தத்தை கேட்க முடியும். நம்முடைய இருதயம் அவருடைய இருதயத்தோடு இணைஞ்சிருந்தாதான், நம்முடைய மனசு அவருடைய மனதோடு ஒன்னா இணையணும், நம்முடைய சிந்தை அவருடைய சிந்தையோடு இணைந்து அவர் சிந்தையா மாறணும், நம்முடைய ஆவி அவருடைய ஆவியோடு ஒரே ஆவியா இணையணும், அவரை குறித்த கவலை நமக்கு வரணும், கர்த்தரை குறித்து பாரப்படணும். அவருக்கு நமக்கு இடையில எந்த தடையும் வரக்கூடாது, கர்த்தருக்கு நமக்கு இடைவெளியே வரக்கூடாது. நெருக்கமான ஒரு உறவு, அந்யோன்ய ஐக்கியம், பரிசுத்த ஆவியானோடு அந்யோன்யமான ஒரு ஐக்கியம், ஒரு சிநேகித உறவு, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு. நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே மாம்சத்தில் இருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவோடு நீங்க எப்படிப்பட்ட ஒரு உறவு, அவரிடத்தில் எவ்விதமான ஒரு அன்பு, அந்த குமாரனுடைய அன்பை எனக்கொண்டு ஊற்றும் ஆண்டவரே. ஆண்டவர் ஜெபிக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில், பிதாவே நம்மை போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவும் நானும் பிதா ஒன்றாயிருக்கிறோம். அவ்வளவு பிதாவோடு ஒன்றி இணைந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவின் உள்ளம் பிதாவின் உள்ளம் ஒன்றாக இணைந்திருந்தது. 17ஆம் அதிகாரம் சொல்ல, பிதாவை என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள், என்னுடைய எல்லாம் நான் உமக்கு சொந்தமாக, எனக்கு எதுவுமே என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் உமக்கு, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய வருகிறேன். பிதாவே என் சித்தம் என்னப்பா, என் சரீரத்தை உமக்கு நான் பலியாக செலுத்த வருகிறேன் சொல்றார் ஆண்டவர். என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணது இருப்பேனா? இது கடினமாக இருந்தால் நான் பயப்பட போறதில்லை. என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனா? பிதாவினிடத்தில் அவ்வளவு அன்பா இருந்தார். ஒரு தகப்பனுக்கும் குமாரனுக்கும்
பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு இன்னைக்கு நமக்கு வேண்டும். மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே இருக்கிற ஒரு தெய்வீக உறவு, பரிசுத்த உறவு, கிறிஸ்து என்கிற கற்புள்ள ஒரு கன்னிகையாக நம்ம மாறணும். மணவாளனுக்கு மணவாட்டி ஆகிய சபைக்கும் இருக்கிற ஒரு தெய்வீகமான கற்புள்ள பரிசுத்தமான ஒரு உறவுக்குள்ள நம்ம கடந்து வரணும். நமக்குள்ள இருக்கிற மாம்ச இச்சைகள், அசுத்த கிரியைகள், அசுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு விலக்கணும். நம்ம ஒரு கற்பை பாதுகாக்கணும். திருமணம் ஆயிருந்தாலும் சரி, திருமணம் ஆகினாலும் சரி, நம்மை பரிசுத்தத்தை கற்பை காத்துக் கொள்ளும்படியாக மணவாளனுக்கு மணவாட்டிக்கு இருக்கிற உறவை போல ஒருவர் பேர ஒருவர் வாஞ்சையும் தாகமும், ஒருவரோடு ஒருவர் பேசுவதில் ஆவலும் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பது போல ஒரு இரண்டு சிநேகிதர்கள் உறவாடும் போது தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு உலகத்தில் இல்லை. ஒரு சிநேகிதர அன்புக்குள்ளாக சிநேகிதரை போல இடைவிடாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து நம்ம தேவனோடு பேசிக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன ஒரு சிநேகித மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அத்தனையும் மனசுல இருக்கிறதெல்லாம் தெரியக்கூடாது. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க சிநேகிதர்கள். அந்த சிநேகிதர்கள் அடிக்கடி பேசுவது போல தேவனோடு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. மனுஷர்களோடு இல்லை, மற்றவங்களோட பேச மாட்டாங்க. ரெண்டு சிநேகிதர்கள் ஒன்னா முடிட்டாங்கன்னா நைட்டு கூட தூங்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, உறவாடி கொண்டே இருப்பாங்க. என்ன பேசுவாங்களோ அந்த அன்பு. அந்த போல நம்ம தேவனோடு இருக்கிற உறவு இந்த கடைசி காலத்தில் உண்டாக போகிறது. கடைசி நாட்கள் நம்முடைய உறவு பிதாவுக்கும் குமாரனுக்கு இருந்த உறவை போல தகப்பனுக்கு பிள்ளைக்கு இருக்கிற நமக்கும் தேவனுக்கு அப்படிதான் உறவு. அந்த குமாரனுடைய அன்பினால் நிரப்பப்படணும், சிநேகித அன்பினால் நிரப்பப்படணும், மணவாட்டியின் அன்பால் நாம் நிரப்பப்படணும். பாரமான யாவற்றையும் பாரம் அடையக்கூடாது. அடுத்தது என்ன வசனம்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி இருக்கிற பாவம் இப்ப எங்க வந்துருச்சு? நம்மளை சுற்றிலும் நெருங்கி இருக்குது, ரெடியா நின்று இருக்குது. பாவம் முன்னெல்லாம் ஒரு பாவம் செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். ஒரு பாவம் செய்யணும்னா வீட்டுக்கு தெரியாம சினிமாவுக்கு போகணும்னா ரொம்ப கஷ்டம். வீட்டுலாம் பார்க்க முடியாது, ரொம்ப தூரம் போய் தான் சினிமா கொண்டாடி தான் பார்க்கணும். அதுக்கு எத்தனை போய் பேசணும், எத்தனை காசு சம்பாதிக்கணும். ஒரு பாவம் செய்யறதுக்கு ரொம்ப தூரமா இருந்துச்சு பாவம். ஒரு பெண்ணோடலாம் இப்பெல்லாம் பேச முடியாது. ஒரு ஆணோட ஒரு பெண் அவசியமா பேச முடியாது. அவங்க வீட்டு பக்கத்துலயோ கல்லூரியிலையோ வீட்டு கடைகளுக்கு போகும்போது ஒரு பெண்ணோட ஆணும் பேசிக்க முடியும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப கையிலேயே உட்காந்து பேசிக்கலாம். பாவம் பக்கத்துல வந்துருச்சு. பாவம் பக்கத்துல சுத்தி பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு. பக்கத்திலே நிற்குது. கொஞ்சம் நாம இடம் கொடுத்தா அதுக்குள்ள வந்து பாவம் இப்ப எங்க இருக்குது? நம்ம சுற்றிலும் நெருங்கி இருக்குது. நாம இடம் கொடுத்தா மாத்திரம் போதும். இப்ப பாவம் செய்யறது ரொம்ப தூரம் தேடி போக வேண்டாம். ஒரு பாவத்தை முந்தின காலங்களில் பாவம் செய்யணும் ரொம்ப கஷ்டம், நிறைய கட்டுப்பாடுகள். இப்ப எல்லாம் அப்படி இல்லை. பாவம் கடைசி காலத்தை குறித்து வேதம் சொல்லுது. பாவம் ரொம்ப சுற்றி நெருங்கி இருக்குது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெயிச்சு முடிக்க போறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்றார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் எங்க படுத்திருக்குது? வாசற்படியில படுத்து தூங்கிட்டு இருக்கல. தமிழ் மொழிபெயர்ப்பு தப்பா எழுதியிருக்கிறாங்க. அது என்ன படுத்து அப்படியே தூங்கிட்டு நினைச்சிட்டியா? எபிரேய மொழிபெயர்ப்புல புலி பதுங்கி பாயறதுக்கு ரெடியா காத்திருக்கும் பாரு. அந்த இறை வரும்போது அப்படியே பாஞ்சு பிடிச்சிடும். வாசற்படியில வா, வெளியே வந்துரு, கதவை திறந்து வெளியே வா,
உன்னை அப்படியே இரையாக்கி பாவோட இரையாக்கி கொள்ளும். படுத்திருக்கல, தமிழ் மொழிபெயர்ப்பு படுத்துன்னு சொல்லியிருக்குது. எபிரேய மொழியில பாயுவதற்கு ரெடியா இருக்குதான், இரையாக்கி கொள்வதற்கு. நீ கதவை திறந்து வெளியே வந்த, இருதயத்தை திறந்துட்ட. அதனாலதான் சங்கீதம் 147 சொல்லுது, உன் வாசலின் தாழ்பாலை நான் பலப்படுத்தி, வாசல் இருதய வாசலின் தாழ்பாலை நான் பலப்படுத்துவேன். வேத வசனம் தான் அந்த தாழ்பால். வசனத்தினால உன் தாழ்பாலை பலப்படுத்தி, நீ கதவை ஆண்டவர் பட்ட வசனத்தை மீறி இருதயத்தை திறந்து நீ வெளியே எட்டி பார்த்த, உன்னை அப்படியே பாய்ந்து அந்த பாவம் பாய்ந்து உன்னை இரையாக்கி கொள்ளும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குது. பாவம் இப்ப சூழ்ந்து இருக்கிறீங்க, பக்கத்துல பாயறதுக்கு உன்னை எப்படா இருதய கதவை திறப்ப. ஆண்டவர் வசனத்தை போட்டு தாழ்பால் போட்டு வச்சிருக்கிறார். வசனம் என்கிற தாழ்பாலை போட்டு வச்சிருக்கிறார். வசனத்தை நீ மீறி தாழ்பாலை திறந்து நீ வெளியே தலை நீட்டினா அப்படியே தலையை இழுத்துக்கு வெளியே. புலி வாயில தலை, சிங்க வாயில தலை மாட்டின மாதிரி அப்படியே தலையை மாட்டிக்கிட்டுனா போதும், மனையை பிடிச்சிடும். பாவம் ஒன்றும் ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்திலே இருக்குது. நீ இடம் கொடுக்கறது தான் முக்கியம். தாழ்பாலை திறந்து உனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, உனக்குன்னு ஒரு எல்லை, உனக்குன்னு ஒரு கட்டளை இல்லாத இருக்குமானால் பிரயோஜனம் இல்லை. உனக்குன்னு ஒரு ஆவிக்குரிய கொள்கை இருக்கணும், உனக்குன்னு ஒரு ஆவிக்குரிய எல்லை இருக்கணும். அந்த எல்லை கோட்டை தேவன் நியமித்த வேத வசனத்தினால் போடப்பட்ட அந்த எல்லை கோட்டை நீ தாண்டக்கூடாது. உனக்குன்னு ஆவிக்குரிய கொள்கை இருக்கணும். வேத வசனம் தேவனுடைய உன்னுடைய தீர்மானம். நீ இப்படிதான் நான் வாழ்வேன் என்கிற வேத வசனத்தில் கொண்டு, ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை கொண்டு, கர்த்தர் உனக்கு உணர்த்துகிற காரியங்களை கொண்டு ஒரு தீர்மானம் உள்ளவனா நீ வாழ வேண்டும். உங்கள் தீர்மானம் உங்களை உருவாக்குகிறது. நீ இப்படிதான் தீர்மானம், உனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். நான் இனிமே இப்படி வாழ மாட்டேன், உனக்குன்னு ஒரு எல்லை கோடு இருக்கணும், உனக்குன்னு ஒரு கட்டளை இருக்கணும். தேவனுடைய ஆண்டவரே எனக்குன்னு ஒரு கட்டளை கொடுங்க, இந்த கட்டளை நான் மீறக்கூடாது. எனக்குன்னு ஒரு எல்லை கோடை நியமிங்க ஆண்டவரே, அந்த கோட்டை நான் தாண்டக்கூடாது. எனக்குன்னு ஒரு கொள்கை ஆண்டவரே, நான் இப்படிதான் வாழ்வேன். என் தேவைகளை மனுஷன்கிட்ட சொல்ல மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கடன் வாங்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கர்த்தரையே நோக்கி நான் பார்ப்பேன். கர்த்தர் சொன்னபடிதான் நான் செய்வேன். கர்த்தருடைய யோசனை இல்லாம எதையும் செய்ய மாட்டேன். எனக்குன்னு ஒரு ஆவிக்குரிய கொள்கை வேண்டும். அப்படி இருந்தாதான் இந்த கடைசி நாட்கள்ல, அப்படி இருந்தாதான் நீ வாசலின் தாழ்பாலை பலப்படுத்துகிற ஆண்டவர். தாழ்பாலை திறந்து போயிடாத. பாவம் வாசற்படி நன்மை செய்யாதிருந்தால் என்ன நன்மை செய்யணும்? என்ன நன்மை செய்யணும்? மீகா 6:8 சொல்கிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அவர் அறிவித்திருக்கிறார். நன்மை என்ன? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே உன்னை இரையாக்கி கொள்ள பாய்வதற்கு காத்திருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? என்ன ஆண்டவரே நன்மை? மனுஷனே நன்மைன்னா என்னன்னு சொல்லி உனக்கு நான் சொல்லி இருக்கிறேனே. நியாயம் செய்து, என்ன செய்து? இரக்கத்தை சிநேகித்து. நியாயம் செய்யறியா? நீ செய்யறது நியாயம் தானா? ஒரு முறை ஒரு சகோதரி ஜபத்துக்கு வந்தார். என்கிட்ட ஜபத்துக்காக ஓடி வந்தார். ஆனா அவரால் எனக்கு நிறைய பிரச்சனை, அவரால் எனக்கு சபைக்கு பாதிப்பு, எனக்கு எதுக்கு விரோதமாக எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கிறார். அவருக்கு ஜெபிக்க எனக்கு மனசு இல்லை. அவருக்கு நான் பேசவே விரும்பல. மனசு துக்கமா இருந்தது. இவருக்கு போய் எப்படி ஜெபிக்கிறது நான் யோசிச்சேன். நான் கண்களை மூடிக்கொண்டு இருந்தேன். இவருக்கு எப்படி ஜெபம் பண்ணலான்னு. ஏன்னா அவரால் நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப கர்த்தர் என்னோடு பேசினாரு, நீ அவரை மன்னிக்காது இருந்தால் அந்த சகோதரன் உனக்கு விரோதமாக எவ்வளவு பாவம் செய்திருந்தால், உனக்கு துரோகமே செஞ்சிருக்கட்டும், உன்னை எவ்வளவு பாதிச்சிருக்கட்டும்,
உன் வாழ்க்கையை பாதிச்சிருக்கலாம், குடும்பத்தை பாதிச்சிருக்கலாம், சபையை எத்தனையோ விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் 100 தாழ்ந்துக்குள்ளதான் அது அடங்கும். 10 தாழ்ந்து 12 1 2 8 88 எவ்வளோ அது 100க்குள்ளதான் வரும். ஆனா நீ மன்னிக்காத போயிட்டீங்கன்னா, மன்னித்து அவனிடத்தில் அன்பு கூறலன்னா, பாவம் எனக்கு முன்பாக 16,000 தாழ்ந்து கொண்டது. எப்படிங்க ஆண்டவரையும் கேட்டேன். நான் அவ்வளவு பாவமா செஞ்சேன். நீ மன்னிக்கலன்னா உன் பாவம் மாத்திரம் இல்லை, உன் பெற்றோருடைய பாவம், உன்னுடைய 4 தலைமுறை பாவம் கணக்குல ஏற்பீடு. 16,000 தாள் 4 தலைமுறை அவங்க செஞ்ச பாவத்தை அக்கிரமத்தை நீ சுமப்ப. திடீர்னு எனக்கு ஒரு காரியம் வந்துச்சு, அவனோட பெரிய பாவி நானாதான் இருக்கும் போது இருக்குது தேவனுடைய பார்வையில. அவன் எனக்கு விரோதமா செஞ்ச சின்ன கொஞ்சம் தான் பாவம், அவனை நான் மன்னிக்காது போயிட்டா அவனோட மிகப்பெரிய பாவியா நான் காணப்படுகிறேனே, நான் எவ்வளவு மோசமானவன் என்று எண்ணி உடனே எனக்குள்ள இருக்கிற அவனை குறித்து அந்த சவனை குறித்திருந்த எண்ணங்கள் உடனே வேறோட பிடிக்க ஏற்பட்டது. உடனே ஒரு தேவ பிரசனம் என்னை நிரப்படும். ஒன்றை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் வேத வசனத்தின் மூலமாக. நாம் மன்னிக்காத பட்சத்துல அது எப்பேற்பட்ட நபரா இருக்கலாம், எவ்வளவு துரோகியா இருக்கலாம். மனுஷன் நமக்கு விரோதமா அதாவது ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது ஆண்டு சொன்னார், பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே நாம பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் செய்த பாவம் செய்தவர்களை மன்னிக்கிறது போல கடன் எங்கள் கடனாளிகள் என்னிடத்துல கடன் பட்டிருக்கிறான். அவன் எனக்கு விரோதமா பாவம் செஞ்சாலும் எனக்கு கடன் பட்டிருக்கிறான். என்னை பாதிக்கக்கூடிய காரியங்களை ஒரு மனிதன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது, அவனால் நான் பாதிக்கப்படும் போது அவனை எனக்கு கடன் பட்டிருக்கிறான். நான் எங்கள் கடனாளிகளை, எங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களை யாரா இருக்கலாம் அவர்களை நான் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள், நான் உமக்கு விரோதமாய் பரலோகத்துக்கு விரோதமாய் செஞ்ச பாவங்கள். ஒரு மனுஷனுடைய பாவத்தை ஆண்டவர் எப்படி கணக்கெடுப்பார்? கர்த்தருடைய பார்வை வேற மாதிரி. 4 தலைமுறையிலிருந்து கணக்கு போடுவாரு. அதனாலதான் நம்ம எல்லா பெற்றோருடைய பாவங்கள், முற்பிதாக்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யறோம். வேதாகமத்தில் அப்படிதான் அறிக்கை செஞ்சாங்க. உங்கள் பிதாக்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யணும் சொல்லி இருக்கிறாங்க. மிக கவனமாக நாம் இருக்கணும். மிக கவனமாக இருக்கணும். நாம ஆதார வசனம் ஒரே ஒரு வசனத்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கை செய்யணும். நம்முடைய முற்பிதாக்கள் பாவங்கள் தானியேல் அறிக்கை செஞ்சாரு, தன்னுடைய பிதாக்களுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சாரு. நெகேமியா புத்தகத்தில் அவர்கள் தன்னுடைய பாவங்கள் முன்னாள் முற்பிதாக்களுடைய பாவங்கள் அறிக்கை செஞ்சாங்க. எல்லாத்தையும் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கணும். பிதாக்கள் செய்த அக்கிரமங்களை நம்ம மேல வரக்கூடாது. இப்ப நீ நியாயம் செய்வது, நீ மற்றவங்களை எளிதா மன்னிக்கலன்னா நீ செய்வது நியாயம் தானா? நான் உனக்கு இறங்கினது போல பிறரை நீ மனம் இறங்கி மனப்பூர்வம் மன்னிக்காம போயிட்டா நீ நியாயம் இல்லை. நான் உனக்கு செய்தது போல, நான் உன்னை ஏற்றுக்கொண்டது போல, நான் உன்னை மன்னித்தது போல, உனக்கு நான் விடுதலை கொடுத்தது போல, ஏன் பிற விஷயத்துல நீ இவ்வளவு கடினமா இருக்கிற? ஏன் நான் உங்களை ஏற்றுக்கொள்வது போல நீ ஏன் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல? எத்தனை முறை எனக்கு விரோதமா நீ பாவம் செய்தார், எத்தனை முறை எனக்கு விரோதமா நீ பேசினார், அவ்வளவையும் நான் மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்வது போல, நான் உங்களில் அன்பு கொண்டு உங்களை ஏற்றுக்கொள்வது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு கொண்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்களை தள்ளக்கூடாது, அவங்க மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளணும். இதை எளிதாக நீங்க கற்றுக்கொள்ளணும். இந்த காரியத்தை இருதயத்தை பக்குவப்படுத்தணும். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறார். எல்லாம் கல்லெடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்திரியை கை காலமா பிடிச்சிட்டு வந்திருக்கிற ஆண்டவரே, இவ விபச்சாரம் செஞ்சா இவனை மோசே சொன்னபடி கல்லெடுத்து கொல்ல போறோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களின் பாவமே இல்லாதவர் முதலாவது கல்லெறியை கடவுள். அவங்க அவங்களுடைய பாவத்தை குறைகளை உணர்த்தி காமிச்சார். அவங்க குற்றப்படுத்துறாங்க, இவர் குறைய உணர்த்தினார்.
எல்லாம் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு கள்ளங்களை கொண்டு போயிட்டாங்க. சிறியவனை யார் ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கலையா? இல்லையா ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கிறேன். இனி பாசியா இருக்கும். இரக்கம். எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்துல 5:1 வாசிங்க. அன்றையும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார். தானும் பலவீனம் உள்ளவனானபடியால் அறியாதவர்களுக்கு நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். ஒரு ஆசாரியனா இருந்தால் அவன் மனுஷன்தான், அவனும் பலவீனம்தான். அவனும் பலவீனன் என்று வேதம் சொல்கிறது. அவன் மற்றவர்களுக்கு இறங்கணும். ஒரு தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை, உன் கண்கள் முன்பாக ஒருவன் பாவம் செய்வதை நீ பார்ப்பாயானால், ஊழியக்காரனா இருக்கலாம், ஒரு விசுவாசியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், உன் கண்ணு முன்னாடி அவன் பாவம் செய்வதை நீ பார்ப்பாயானால் அவனை காட்டிலும் உன்னை நீதிமான் என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. அவனை விட நீ உன்னை நீதிமான் என்று நினைச்சுக்காதுப்பா. நீ இப்ப நல்ல நிலையில் இருக்கிறாய். இந்த நல்ல நிலையில் எவ்வளவு காலம் நிலைத்திருப்பாய் என்று உனக்கு தெரியாது. கண் முன்னாடி பாவம் செய்து உண்மைதான், பாவம் செய்யலன்னு சொல்லல, உண்மைதான். ஊழியக்காரனா கூட இருக்கட்டும், எல்லா விசுவாசமே சொல்லிடுறது. ஒரு விசுவாசி பாவம் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறது. அவனை விட நீ நீதிமான் அல்ல. நீதிமான் உன்னை நினைச்சிக்காத. நீ இப்ப நல்ல நிலையில இருக்க, நீ பாவம் செய்யல, நீ விழுந்து போகல. ஆனா இந்த நல்ல நிலையில் எவ்வளவு காலம் நிலைத்திருப்பாய் என்று உனக்கு தெரியாது இல்லையா? நீ என்னைக்கு சொன்னையோ அன்னைக்கே தேவ கிருபை வந்துட்டு விலகி போயிடும். அவனோட படுபாசமா விழுந்து போயிடுவேன். அதனால நான் பேசுவதற்கு மற்றவங்க வாயினாலே, நம்முடைய வாயினாலே மற்றவங்க குறைய பேசுறதுக்கு, மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசுறதுக்கு, அதுக்காக ஜெபம் பண்ணலாம், அவங்களுக்காக பரிந்து பேசலாம், அவங்களுக்காக நம்ம இரக்கத்தை வெளிப்படுத்தணும். நியாயத்திற்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். நீ எத்தனை பேருக்கு இறங்கி இருக்கிற, எத்தனை பேருடைய பாவத்தை நீ கண்டும் அவங்களுக்காக பரிந்து பேசி விடுதலைக்காக ஜெபிச்சிருக்கிற, அது எல்லாரையும் குற்றப்படுத்தி கல்லை எடுத்துட்டு நின்னியா, கர்த்தர் அதை பார்ப்பார். மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் தாழ்மை நமக்கு வேணும். நம்ம பலவீனத்தை, நம்ம தன்னை அறிந்தவர்கள், தன்னை பற்றி உண்மையான அறிவு நமக்கு வேணும். நாமளே எவ்வளவு பலவீனம் உள்ளவர்கள். நம்மளை பற்றிய உயர்ந்த எண்ணமோ பெருமையான எண்ணமோ நமக்கு வரவே கூடாது. தேவனுக்கு முன்பாக தேவனுடைய முகத்தின் வெளிச்சம் மேல படணும். தேவனை குறித்த சரியான அறிவு நமக்கு காணப்படும் போது, நம்மை குறித்த சரியான அறிவு நமக்கு வெளிப்படுத்தப்படும் போது, அதனால்தான் சில சோதனைகளை விட்டாதார் ஆண்டவர். நீ யார் என்பதை நீ அறிந்து கொள். உன்னால முடியாது, கர்த்தருடைய கிருபையால் உன்னால் ஜெயிக்க முடியும். நம்ம பல தோல்விகள் ஊடாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதன் ஊடாக நம்ம பாடத்தை கற்றுக்கணும். நம்மளால இயலாது. நாம் நிற்பது, பவுல் பல அதான் எழுதுகிறார், அனுபவத்து வாயில சொல்றார், நான் நிற்பது தேவனுடைய கிருபையாக தான் நிற்கிறேன். என்னால முடியாது, என்னால ஏதாவது ஆகிடும் என்று யோசிக்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது. என் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எனக்கு ஒரு தகுதி கிடையாது. எனக்கு நான் என்னால ஏதாவது ஆகும், அந்த அளவுக்கு நான் பரிசுத்தமான நீதிமன்றம் கிடையாது. என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். பல சோதனைகள் பரீட்சையின் ஊடாக ஒரு மனிதன் கடந்து போகும்போது, பல தோல்விகள் ஊடாக கடந்து போகும்போது, தன்னை பற்றிய ஒரு அறிவு உள்ள மனுஷன் தன்னை புகழ மாட்டான், மற்றவர்கள் புகழ விரும்ப மாட்டான். தான் எவ்வளவு பலவீன், எல்லாரிலும் தன்னை ஒரு பலவீன் என்று அவன் அறிந்து கொள்கிறான். எல்லாரை காட்டிலும் உன்னை கீழானவன் என்று எண்ணிக்கொள்வதில் உனக்கு எந்த மோசமும் கிடையாது. ஆனா எல்லாரை விட உன்னை மேலானவன் என்று எண்ணுவதில் தான் அதிக மோசம் என்று ஒரு தேவ பரிசுத்தவான் என்கிறார். மற்ற எல்லாரை பார்த்தும் அவங்களோட நீ கீழானவன் தான். அவங்க மாதிரி என்னால் செய்ய முடியாது. கொஞ்சம் டிச்சி ஆடுறாரு, வாடுறாரு, அவர் பார்க்குறாரு, என்ன செய்யறாரு, அவங்க நீ ஆட முடியுமா? அது மாதிரி நீ போய் அசிங்கமானதெல்லாம் சுத்தம் பண்ண முடியுமா? மூக்க பத்திட்டு வாங்கி எடுத்துருவார். உன்னோட அவர் மேலானவர். ஒரு தெருவெல்லாம் சுத்தம் பண்றார். எல்லாரும் அவங்க நம்மளால செய்ய முடியாத அநேக காரியங்கள் அநேக மனிதர்கள் செய்யறாங்க. எல்லாரிலும் உன்னை மேலானவன் என்று எண்ணுவதில் தான் உனக்கு அதிகமாக இருக்குது.
யார் எல்லாரும் உன்னை கீழானு எண்ணிக்கொள்வதே உனக்கு எந்த மோசமும் கிடையாது. தாழ்மையா இரு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உன்னுடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதா? நன்மை என்னதென்று உனக்கு நான் கர்த்தர் உனக்கு மனுஷனே நன்மை என்னதென்று அறிவித்திருக்கிறார். இந்த எழுப்புதல் ஓட்டத்துக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டிய காலம். பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம் வாசற்படியில் பாய்வதற்காக காத்திருக்கிறது. எங்கள் இருதயத்தின் வாசலின் தாழ்பாலை வேத வசனத்தால் எங்களை தாழ்பால் போட்டு நீங்க எங்களை இருதயத்தை எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறீங்க. வேத வசனத்தினால தாழ்பால் போட்டு கருதியாயங்களை காத்துக்கொள்ள வேண்டி நாங்கள் வசனத்தை மீறி தாழ்பாலை திறந்து வசனத்தை உடைத்து விட்டு நாங்கள் வெளிவரும்போது பாவம் பாய்ந்து தன்னை இரையாக்கிக் கொள்ளும் எங்களை நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். கர்த்தாவே, எழுப்புதலுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி உண்மையே நோக்கி பார்க்கிற எங்கள் கண்கள் வேண்டும். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருப்பதாக. மனுஷனை பாராதிருப்போமாக. உத்தமனை நோக்கி செம்மையானவனை நோக்கி பார்க்குது. அவன் முடிவு சமாதானம். நாங்கள் சாட்சியுள்ள தேவ மனிதர்களை பார்ப்பது நல்லது. எல்லாருக்கும் மேலாக இயேசுவையே நோக்கி பார்த்து இயேசுவை அறிகிற அறிவிலே வளர்ந்து இயேசுவோடு இணைந்து இந்த ஓட்டத்திலே நாங்கள் ஓடத்தக்கதாக. அவர் இல்லாத தன்மையாக வருகிற ஓட்டம் வீழ்ச்சியை கொண்டு வந்துவிடும். அவரோடு இணைந்த ஒரு ஓட்டம் வெற்றியை கொண்டு வந்துவிடும் என்று நீங்க சொல்லிக் கொடுத்திருக்கீங்க. விசுவாசத்தை துவங்குகிறவர் நீங்க தான். ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான். அதை ஜெயமாய் ஓடி முடிக்க உம்மோடு இணைந்த ஒரு ஓட்டத்தை, உம்முடைய சத்தத்தை கேட்டு ஓடுகிற ஓட்டத்தை, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிற ஓட்டத்தை, உம்முடைய சித்தத்தின்படியே ஓடுகிற ஓட்டத்தை எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் ஆண்டவரே. நீர் இல்லாத எந்த ஒரு ஓட்டமும் எங்களால் செய்ய முடியாது, ஓட முடியாது. நீர் எங்களோடு ஓடி வரும்போது எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களுக்கு உதவி செய்கிறீர், எங்கள் தவறுகளை சுட்டி காண்பிக்கிறீர், எங்களை சீர்படுத்துகிறீர், புதுப்பிக்கிறீர், புதிதாக்குகிறீர், மீண்டும் நன்மையால் நிரப்புகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து கேட்ட யாவரையும் கலந்து கொண்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ள கடவே. கர்த்தர் தமது முகத்தை நாம் யாவர் மேலும் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவே. கர்த்தர் தமது முகத்தை நம்மை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருந்து நம்மை வழிநடத்துவாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, முழுவதுமே உபசனாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.